Hi friends, 2 நாளைக்கு முன்னாடி Infinix அவங்களோட Note 7 LIte ரெண்டு மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான மொபைலா ஒரு நல்ல ஃபீச்சர்ஸோட கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மொபைலை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான மொபைல் அப்படின்னு தோணுச்சு. அதனால இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸை அவங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம சேனல்ல வர வீடியோக்களோட அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க Infinix Note 7 LIte அப்படின்ற ரெண்டு மொபைல் இருக்கு. இதுல Note 7 பத்தி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நீங்க Note 7 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது HD+ டிஸ்ப்ளே தான் கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஹோல் நாச்சோட கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.95 இன்ச்சஸ் பெரிய டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 7 இன்ச்சுக்கான டிஸ்ப்ளே இதுல இருக்கு. அதே மாதிரி இங்க பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்ல ரவுண்ட் ஷேப்ல கேமரா கட் அவுட் கொடுத்துருக்காங்க. பேக் பார்க்கறதுக்கு உண்மையா ரொம்பவே அழகா இருக்கு. இந்த பேக்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கேமராஸ் இருக்கு. கேமராஸும் நல்ல கேமராஸே கொடுத்துருக்காங்க. இங்க 48 MB மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 2 MB டெப்த், 2 MB மேக்ரோ, 2 MB லோ லைட் சென்சார் போல 4 கேமராஸோட இந்த மொபைல் வருது. அப்படியே ஃப்ரண்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் நாச்சில் உங்களுக்கு 16 MPக்கான ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட ப்ராசர், கண்டிப்பாக ப்ராசர் ரொம்பவே முக்கியம். இதில் ஒரு நல்ல ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹீலியோட ஹீலியோ G70 அப்படின்ற ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசரை ரியல்மி C3ல பார்த்துருந்தோம். ரியல்மி C3ல இந்த ப்ராசர் ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. கேமிங்லாம் ரொம்பவே சூப்பரான ப்ராசராக இருந்தது. ஓரளவுக்கு ரொம்ப நல்ல ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ப்ராசரை இந்த மொபைலை யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய ப்ளஸ். ஏன்னா Infinix ரொம்ப நல்ல ப்ராசரை இது வரைக்கும் பெருசாக கொண்டு வரவே மாட்டாங்க. மொக்க ப்ராசர் தான் கொண்டு வந்துருப்பாங்க. அந்த வகையில் இந்த ப்ராசரை இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ப்ளஸ். ப்ராசர் மட்டும் இல்லாமல் இங்கே பேட்டரின்னு பார்க்க போனால் 5000 mAh பெரிய பேட்டரி கொடுத்தது மட்டும் இல்லாமல் 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ல கொடுக்காம இப்போ ட்ரெண்ட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். நிறைய மொபைல்ஸ் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் வந்துட்டு இருக்கு. இவங்களும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இந்த மொபைலை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இதுல இருக்கிற எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவல் ஸ்பீக்கர்ஸ். இந்த மொபைலில் டுவல் ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ நிறைய பேர் எதிர்பார்க்கிற நிறைய ஃபீச்சர்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. பெரிய டிஸ்பிளே, நல்ல கேமராஸ், நல்ல பேட்டரி வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், நல்ல ப்ராசர், நல்ல ஃப்ரண்ட் கேமரா, இது எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் கொடுத்து அவங்க பேஸ் வேரியண்டா 6GB 128GB கொண்டு வந்திருக்காங்க. இங்க இந்த 6GB 128GB என்ன பிரைஸ்க்கு லான்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் அல்லது 9,000 ரூபாய் அந்த பிரைஸ்ல தான் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இங்க 10,000 ரூபாய்க்கு லான்ச் ஆனாலும் இதுல கொடுத்துருக்க ப்ராசர்ல இருந்து இதுல கொடுத்துருக்க ஸ்பெக்ஸ் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு ஒர்த்தான டீல் அப்படின்றதுல மாற்றமே இல்லை. 10,000 ரூபாய்க்கு இப்ப இருக்கிற மொபைல் கூட கண்டிப்பா போட்டி போடுற வகையில ஒரு நல்ல மொபைலாவே இந்த மொபைல் இருக்கும். இந்த மொபைலோட பிரைஸ் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. பிரைஸ் சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன். அடுத்து Infinix Note 7 LIte பத்தி பெருசா பேச தேவையில்லை. ஏன்னா ரொம்ப நல்ல மொபைல் அப்படின்னு சொல்ல முடியாது. இங்க 6.6 இன்ச்சஸ்க்கான HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுலயும் 48 MB கேமரா இருக்கு. 5000 mAh பேட்டரி இருக்கு. ஆனா இங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல 8 MB கேமரா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதுல மெயினா மாறி இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராசர் Infinixக்கு ரொம்பவே பிடிச்ச ஹீலியோட P22 இந்த ப்ராசரை யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ப்ராசரை யூஸ் பண்ணிருக்கனால மொபைலோட பிரைஸ் இன்னும் கம்மியாகலாம். ஆமா, இதனோட பேஸ் வேரியன்ட் 4GB 128GB ஓட ஸ்டார்ட் பண்றாங்க. சோ 128GB வேரியன்ட்டோட வெறும் 7,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு இந்த மொபைலை கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ப்ராசர் ரொம்பவே விலை கம்மியா இருக்கும், பழைய ப்ராசரும் கூட. சோ இதை தாண்டி அதிகமா பிரைஸ் பண்ணும்போது இங்க நீங்க Note 7 LIte அப்படின்றது பெருசா பேசப்படுற ஒரு மொபைலா இருக்காது. Infinix Note 7 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மொபைலாவே இருக்கு. சோ ரெண்டு மொபைலோட அபிஷியல் பிரைசிங் டீடைல்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. Infinixல இருந்தும் ஒரு நல்ல மொபைல் வந்திருந்தது, அதை பத்தி உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல ஒரு நல்ல வீடியோவுடன் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.